சீடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இருக்கு இல்லையா, உளுந்து லைட்டாக வறுத்துக்கலாம். பாருங்க, உளுந்து இந்த அளவுக்கு வறுபட்டோன்னா நம்ம எடுத்துடணும் சீடைக்கு. இப்போ உளுந்து வறுத்தோம், அடுத்து இந்த அரிசி மாவை வறுத்தரணும் நல்லா. இது எப்படின்னா இப்போ ஸ்டார்டிங் பார்க்க வந்துச்சு, லேசாக இருக்குது வறுக்கும்போது. முதல்ல மாவு கனமாக இருந்துச்சுல்ல, இப்போ லேசாக இருக்குது. இப்போ வந்து சீடைக்கு வந்து நான் அரிசி மாவும் உளுத்த மாவும் உளுந்து வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை நைஸாக பொடியாக அரைச்சிட்டு அதையும் தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன். இப்போ உப்பு மட்டும் போட்டு நம்ம பெசரிட்டு இல்லு பெருங்காயத்தூள், வெண்ணெய் கொஞ்சமாக போட்டுக்கணும். ரொம்ப போட்டோம்னா எண்ணெய் குடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக போதும் வெண்ணெய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு பொட்டு அளவுக்கு நான் சுண்ணாம்பு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு சுண்ணாம்பு, ஏன்னா அது இந்த கரகரப்பு தன்மை கொடுக்கும். அதுக்காக வெண்ணெயோடு கலந்துருவோம். வெண்ணெயோடு கலந்து அப்படியே போட்டுக்கலாம், எல்லா இடமும் இதாகிடும். தேங்காய் பல்லு புல்லாக இருந்தது, பொடி பொடியாக பாருங்கள், பல்லு புல்லாக இருந்தது தேங்காய். இதெல்லாம் நல்லா இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா முறுக்கு மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாருங்கள் மாவு பிசைஞ்சிருக்கோம். முறுக்கு மாவு பார்த்து பிசைஞ்சா போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ்ஸு. இப்படியே உருட்டி இந்த அளவு இந்த அளவு இப்படி உருட்டிட்டோன்னா அவ்வளோதான். இதை உருட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு உருட்டி போட்டோன்னா கொஞ்சம் நேரம் உலரணும். உலர்ந்ததுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீடை ஃபுல்லாக உருட்டியாச்சு. பாருங்கள், அப்படியே எல்லாத்தையும் போட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும், ஹையில் வச்சா உள்ளே வேகாது. அதுக்காக தான் இப்போ வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. அப்படியே போட்டு லேசாக ஒரு தடவை தட்டி விட்டுருணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெந்ததெல்லாம் அப்படியே மேலே வந்து ஒதுங்கிடுச்சு. வேகாததெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. நம்ம இந்த வெந்ததெல்லாம் அப்படியே எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா சீடை முடிச்சுட்டேன் நான். சீடை ரொம்ப நல்லா வந்திருக்கு, கரகரப்பாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன்.